ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு டிகே மினி கார்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேசிங்லேயும் சரி டைகாஸ் கலெக்ஷன்லேயும் சரி ரொம்பவே ஃபேமஸான மினி ஜிடியோட ஏஓ ரேசிங் ராக்ஸியை அன்பாக்சிங் பார்க்கலாம். காரோட மாடல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், போர்ஷே 911 GT3R 2024. போர்ஷேவோட லைசன்ஸ்டு டைகாஸ்ட் இது. வாங்க காரோட டீட்டெயிலிங் பார்த்துடலாம். காரை கையில் ஹேண்டில் பண்ணும்போது செம ஃபீலிங்காக இருக்குது. வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில. பிங்க் கலரில் செம க்யூட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டீக்காலோட ஒர்க்கெலாம் வந்து செம்ம அக்யூரன்சியாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ டீட்டெயிலிங்காக கொடுப்பாங்கன்ட்டு. அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக இருக்குது எல்லா ஒர்க்குமே. சைட் மிரர்ஸ்லாம் நம்மளுக்கு லப்பரில் தான் கொடுத்துருக்காங்க, அது நல்லா ஸ்ட்ராங்காகவே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற டீத்தோட டீட்டெயிலிங் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் டீக்கல் ஒர்க்கு தான் இதில் ப்ளஸ்ஸான விஷயமே. காரோட டோரில் வந்து டிரைவர்ஸோட நேம்ஸும் போட்டிருக்காங்க. டிரைவர்ஸோட நேம்ஸும் நல்லா டீட்டெயில்டாக தெரியுது. நேம் பார்த்திங்கன்னா லூரென் ஹென்ரிச் அண்டு ஜூலியன் ஆல்ட்ரடின். ஸ்பாய்லர்ஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்கான பேஸ்டிங்கில் தான் இருக்குது. ஓவரால் பார்த்திங்கன்னா செம்ம டீட்டெயில் ஒர்க்கு. முக்கியமாக உங்கள் கலெக்ஷனில் இருக்க வேண்டிய கார் இது. காரோட சேஸிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஸில் வந்து அந்த சேஸோட டீட்டெயிலிங் கொடுக்கல. ஹாட் வீல்ஸில் ப்ரீமியமில் கொடுக்குற மாதிரி இதில் வந்து சேஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்கல, நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த காரை வந்து நீங்கள் க்ரீனில் பார்த்துருப்பீங்க, அது பேர் ரெக்ஸி, அதாவது அண்ணன். இது வந்து ராக்ஸி, இது வந்து தங்கச்சி. இதோட ஃபுல் ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். இதோட ஸ்டோரியை பார்த்துடலாம். ஏஓ ரேசிங்கோட ஓனரு பிஜே ஹயத்து. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. இந்த கான்செப்ட் வந்து அவங்க பசங்கிட்டேருந்து தான் எடுத்தேன்னு சொல்கிறாங்க. அவர் பையனுக்கு வந்து ரெக்ஸின்ற டைப்பில் க்ரீன் கலரில் கார் ரிலீஸ் பண்ணாங்க. அவர் பொண்ணுக்கு வந்து ராக்ஸின்றது பேரில் பிங்க்கில் ரிலீஸ் பண்ணாங்க. ரெக்ஸியை ஃபஸ்ட் டைம் ரேஸ் ட்ராக்கில் பார்க்கும்போது எல்லாருமே வாய பிறந்தாங்க. ஏன்னா அது கொஞ்சம் புதுசாகவே இருந்துச்சு. அதோட டீகோ ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஃபேன்ஸுங்களுக்கு புதுசாக இருந்தது. நல்ல இம்ப்ரெசிவாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது நல்ல ரேஸ்லேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல டைட்டில்ஸும் வின் பண்ணிச்சு. இது வரைக்கும் இந்த ஏஓ ரேசிங் வந்து தொடர்ந்து 4 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ரேஸ் ட்ராக்லேயுமே நல்ல அக்ரெசிவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அதோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம ரகடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த காரோட ஃபஸ்ட்டு டைகாஸ்டோட ரைட்ஸ் வந்து மினி ஜிடி கிட்ட போச்சு. அதுவுமே அவங்க தரமாக ரெடி பண்ணி சேல்ஸுக்கு வந்துச்சு. சேல்ஸ் வேறு லெவலில் போச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஹாட் வீல்ஸ் கிட்ட வந்துச்சு. ஹாட் வீல்ஸ்லேயும் ரேஸ் டேன்ற கான்செப்டில் ரிலீஸ் ஆச்சு. அது இன்னுமே செம்ம டிமாண்டை க்ரியேட் பண்ணிச்சு. இன்னுமே நிறைய பேர்கிட்ட அந்த கார்டு இருக்காது, ஒரு ரேரான ஆளுங்கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக வந்து அண்ணனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி அந்த ரெக்ஸியை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ராக்ஸியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ராக்ஸியும் ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல ஃபேமஸாகவும் மாறிச்சு. நல்லா க்யூட்டாக பிங்க்கில் வந்து ரேஸ் ட்ராக்கில் அதுவும் கொஞ்சம் டாமினேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இல்லாமல் இவங்க வந்து போன வருஷம் எண்டில் வந்து ஸ்கெலிட்டன் ரெக்ஸின்றது ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இது ரெண்டுமே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு டீக்கல்ஸ் ஒர்க்கு தரமாக பண்ணியிருந்தாங்க. அது ஃபேன்ஸ் மத்தியில் இன்னுமே பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதோட டைகாஸ்டிங்கும் நடந்து முடிஞ்சிடுச்சு. இன்னும் சேல்ஸ்க்கு வரல, அதாவது இந்தியாவில் வரல.
அதர் கண்ட்ரீஸ்லலாம் வந்துடுச்சு. இன்னும் இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை. இந்தியாவில் வந்து ப்ரீ புக்கிங் ஓடிட்டுருக்கு. அது சேல்ஸ்க்கு வர்றதுக்கு எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து இந்த இயர் மிடில் வந்துடும். இந்த டெலிவரியிலே வந்து நம்மளுக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டமும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது லீமேன்ஸ்க்கு. அது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக்குன்னு வச்சுருக்காங்க. அது ஒரு ட்ராகன் டைப்பில் டீகேல் பண்ணியிருக்காங்க பர்பிள் கலரில். அதோட இமேஜஸும் நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த அன்பாக்சிங் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன விஷயம்னா, இது நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ப்ரீ புக்கிங்லாம் பண்ணி வாங்கினேன். ஏன்னா இதோட ப்ரீ புக்கிங்கே நான் வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர் மந்த்து நான் போட்டேன். கைக்கு வருமா வராதானே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு February 12th வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க.